ஓம் நமச்சிவாய. ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு வீடியோ பதிவு இன்றைக்கி போடக்கூடிய சான்ஸ் இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. இன்றைக்கி காட்டக்கூடிய மூலிகை பல நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு கற்ப மூலிகை. இதனுடைய பேர் காயகற்ப மூலிகை. சித்தர்கள் கையாண்ட மூலிகை. இது காயகற்பமாக உள்ள மூலிகை. இது அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மூலிகை. இது சக்கரை வேம்பு. இதுதான் சக்கரை வேம்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் சக்கரை வேம்பு. இந்த சக்கரை வேம்பை இதுவரைக்கும் யாருமே எந்த நோய்களுக்கும் பயன்படுத்தினதாக நான் கேள்விப்படலை. நிறையா யூடியூப் சேனல்லேருந்து நிறையா மருத்துவர்கள் பார்க்கும்போது இந்த சக்கரை வேம்பை யாருமே பயன்படுத்தலை. ஆனால் இந்த சக்கரை வேம்பனுடைய மருத்துவத்தன்மையை பார்த்திங்கன்னா காயகல்பத்திலிருந்து, அதாவது கற்ப மூலிகையே இது சித்தர்கள் கையாண்ட கற்ப மூலிகை. இதை 48 நாளைக்கு இதை அரைச்சி பாலோடு சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் சுகர், ப்ரெஷர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, ரத்த அழுத்தம், புற்றுநோயிலும் குடல் புண்ணிலிருந்து தைராய்டை முதற்கொண்டு குணப்படுத்தும். உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த சக்கரை வேம்புக்கு இருக்குது. இது சித்தர்கள் கையாண்ட மூலிகை. இது நம்ம ஊர்களில் இருக்கக்கூடியது கிடையாது. அடர்த்தியாக உள்ள வனம் நிறைந்த இடம், ஓடைகள் ஓரம் இது இருக்கக்கூடிய இடம்தான். இதெல்லாம் பெரிய பெரிய மலைகளுக்கு இடையில ஓடைகள் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த மூலிகை. இந்த மூலிகையை கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிடலாம். இரத்த அழுத்தத்திலிருந்து அனைத்தையும் போக்கக்கூடிய வல்லமை உண்டு. இந்த மூலிகை அதுக்கு மட்டுமல்ல, வாத வித்தைகளுக்கு ஆகும். அதாவது சில சுண்ண முறைகளுக்கும் இது பயன்படும். கவசம் கட்டுதலுக்காகவும், களிம்பு நீக்குதலுக்காகவும், பஸ்பம் பண்ணுறதுக்கும் ஆகும். இது தங்கச்சத்து உள்ள ஒரு மூலிகை. சித்தர்கள் இதை கையாண்டது கற்பமாக எடுத்து உண்டு. அதாவது பச்சையாக அரைச்சி சாப்பிட்டும் உண்டிருக்காங்க. பஸ்பமாக மாற்றப்பட்டு, அதாவது அரைச்சி குகை செஞ்சுருக்காங்க. குகை மட்டும் இல்லை, பஸ்பங்களுக்கு கவசம் போட்டு இதன் மூலமாக எடுத்து சாப்பிட்ருக்காங்க. பஸ்பம், இந்த பற்பத்தின் மூலமாக அவங்க வேதைகளுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க, வாதத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க, வைத்தியத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் இந்த மூலிகை கிடச்சதுன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த மூலிகை கிடச்சதுன்னா தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க. இது அபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதன் பேர் சர்க்கரை வேம்பு. நமச்சிவாயம்.